இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைடு வந்து இந்த விசில் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் பயம் உறுத்துது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. மே 4th அப்புறம் நீ யாருன்னு நான் காட்டுறேன் பாரு. ஓட்டு போட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மனசுல இருக்கலாம் இல்லையா, நம்மள மாதிரி மற்றவங்களும் ஓட்டு போடட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டு போடுறவங்கள கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரி இருக்குது. நீ மே 4th அப்புறம் நீ யாருன்னு நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி டிஎம்கே ஒன்று என்ன பண்ணுதுன்னு பாருன்ற மாதிரி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. காவலர்கள் தான் கொத்தடிமை தனத்தை ஒழிக்க வேண்டும். காவலர்களே கொத்தடிமையாக இருக்கும்போது அவர்களை யார் வந்து மீட்டு எடுத்துட்டு வருவது? இது 35 ஆண்டுகளாக வந்து இப்படிதான் சார் இருக்கு. அவருடைய சின்னம் என்ன? விசிலா? விசில். நீங்க என்னப்பா வந்து அரசியல் தெரியாம இருக்கீங்க? விசில் கிடையாது, தாமரை. நீங்க உதயசூரியனை தவிர்த்துட்டு வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போய் சேரும் அப்படின்ட்டு ஒரிஜினல் திமுக காரங்க கூட அப்படி பேச மாட்டான்ற அளவுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. பட் இவ்வளவு நாட்கள் ஏன் பேசாம இப்ப பேசுறாங்கன்ற ஒரு கேள்வி. ஏதாவது ஏமாந்து மாற்றம் வேணும்னு சொல்லி ஏமாற்றத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்திடாதீங்க. அதைத்தான் சொல்றேன், அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசும்போது அதை மொழிபெயர்த்தாங்க இல்லையா. ஒருவேளை ராகுல் காந்திக்கு மட்டும் வந்து தமிழ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மைக்கை தூக்கி சலார்னு எரிஞ்சிருப்பாரு. ஒரு ரைஸ் ஒன்று கொடுக்குறாங்க அவருக்கு. அந்த ரைஸ் எடுத்துட்டு போயிட்டு அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த ரைஸை வந்து ஊருக்கு கொண்டு போய் நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் சொல்றதோட மீனிங் தான் இங்க இல்ல. ராகுல் காந்தி அவர்கள் இந்த ரைஸ் எடுத்துட்டு போயிட்டு பிரியாணி பண்ணி சாப்பிட போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. மிக்க நன்றி சொல்கிறார். அவர் கொடுத்த அரிசியை கொண்டு நான் சமைத்து பிரியாணி செய்வது என்று சொல்லுகிறார். நிறைய இடங்கள்ல விசில கொண்டு வரக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல தாவேக்கா என்ன பண்ணணும், விஜய் அவர்கள் என்ன பண்ணணும், கடைசி 2 நாள்ல வந்து இறங்கி செஞ்சே ஆகணும். விஜயோட கடைசி அந்த உரை எப்படி இருக்க போகுது? ஏன்னா வந்து அவர் பிளான் வச்சிருக்காரு, பொதுக்கூட்டம் போட்டு பூத் கமிட்டி மாநாடு மாதிரி போட்டு இருக்கக்கூடிய எல்லா அந்த பூத் கமிட்டி மெம்பர்களையும் வர வச்சு ஒரு மாநாடு மாதிரி போட போறாரு. அதுதான் வந்து விஜயோட லாஸ்ட் பிரச்சாரம். இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாழ்வா சாவான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கட்டத்தை எட்டி இருக்குது. அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் 2 நாள் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற நாட்கள் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் பரப்புரையை ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி தலைவர்களுமே தாங்களே இறங்கி வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, திருச்சி கிழக்குல இப்போ 2 நாள் முன்னாடி தான் ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னா, அங்கே போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் இனிகோ இருக்கார் இல்லையா, அவர் போகக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, இப்போ வந்து இதுக்கு வரீங்க அப்படின்னு துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க. அவர் வந்து வீடு வீடாக போகிறதுக்கெலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தா சொன்னாங்க. ஏன்னா திருச்சி கிழக்கு வந்து விஜயோட தொகுதி இல்லையா. ஸோ விஜய் உள்ள வராருன்னா இப்போ இன்னும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுருமோன்ற பயத்தில் டக்குன்னு போய் நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு. இவருக்கு ஆதரவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு போய் பரப்புரை மேற்கொள்ளும் போது, இவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவர் கிடையாதுங்க, வீடு வீடாக வரக்கூடியவர், இவர் வந்து அவர் மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி விஜயை மறைமுகமாக தாக்கி வந்துட்டு சொல்லியிருந்தார், இனிகோ போய் சொல்லியிருந்தார். இப்போ அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் கட் பண்ணி இன்னைக்கு போட்டு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வீடு வீடாக போனால் துரத்துறாங்களே அவரை எல்லா இடத்துலையுமே. 4 வருஷமா எங்கே போனேன், 5 வருஷமா எங்கே போனேன், இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் உதயநிதி அவர்கள் திருச்சி கிழக்குல கண்டிப்பாக வந்து திமுக வெற்றி பெறுன்ற முனைப்போட தான் அவரும் பேசிட்டு இருக்காரு. இவரால் டைரக்ட் அட்டாக் கிடையாது, பட் இன்டைரக்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு இவரை நம்பி நீங்க போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்ட் அட்டாக் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய போலீஸ், அதாவது காவல்துறையை சேர்ந்த நிறைய நண்பர்கள் வந்து வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தபால் வாக்கு இல்லையா, அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கங்களில் இப்படி விரல் அப்படி உயர்த்தி நான் ஓட்டு போட்டேன் பாருங்க, ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்கில் வந்துட்டு விஜயோட சாங் ஓடுது. அதாவது ஒரு உரல் புரட்சியோ, இல்லை இந்த ஒரு பேரே வரலாறுன்னு சொல்லிட்டு ஜனநாயகன் பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டோ, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு சாங். அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பெண் போலீஸும் பண்ணுறாங்க, ஆண் போலீஸும் பண்ணுறாங்க. நிறைய போஸ்ட்டு நானும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி
திமுக அப்படின்ற கட்சி இப்போ திரும்ப போட்டிக்கு வரும்போது இப்போ அந்த கட்சிக்கு சார்பாக தானே, ஏன்னா ஏதாவது ஒன்று நாளைக்கு ஆட்சி மாறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன்னு ஒரு போலீஸ்கார் சொல்லிட்டு டிஎம்கே ஆட்சியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருமேன்னு எனக்கும் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இவ்வளோ தைரியமா இருக்காங்களே, பரவாயில்லையே, டிவிகேக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லாம, அதாவது பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக வாயத்தன்னு சொல்லலை. சில பேர் எப்படின்னா வீடியோவில் பேசுறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஓட்டு போட வந்திருக்கேன், ஜனநாயக கடமை ஆற்ற வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லி ஃபுல்லாக முடிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ என்னன்னா சைலண்டா ஒரு கோட் வேர்ட் மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்றாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதை நிறைய பார்த்தேன், ரேண்டமா என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏடா இவ்வளோ போலீஸ்காரங்க இவ்வளோ தைரியமா வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கத சொல்றாங்க, எனக்கு புரியலையே, இன்னமும் நடக்குதே. அப்பா ஒரு காவல்துறைக்கு ஒரு மாற்றம் தேவைங்கிறது அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது சொல்றதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ட்டு. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் இது ஓடிட்டு இருந்துச்சு. இது ஒரு வேளை வந்துட்டு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துட்டு ரிசல்ட் வேற மாதிரி வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அப்படி போட்டாங்க இல்லையா, போஸ்ட் போட்டாங்க இல்லையா, ஒரு ஆள் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, we will notice these guys after May 4th, they will know about DMK. அதாவது நாங்கள் எல்லாரையும் உங்களை எல்லாரையும் நான் நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பா மே 4th அப்புறம் நீங்க இதுக்கான விளைவுகளை சந்திப்பீங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஜனநாயக கடமை அவங்க ஆற்றியிருக்காங்க. ஒரு காவல்துறை அவங்களுக்கு அவங்க பிடிச்ச ஒருத்தருக்கு வாக்குகள் போட்டிருக்காங்க, அதை ஒரு போஸ்டா போடுறாங்க. அவங்க மறைமுகமாகவோ, ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா, ஸோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவங்க ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஓட்டு போடுறாங்க போடல, இல்லை அவங்க உங்களுக்கு தான் போடணும் அப்படிலான்றது யாரும் இங்க சொல்ல போறதே கிடையாது. அவங்க உரிமை, அவங்க ஓட்டு போடுறது அவங்க உரிமை, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுறது அவங்க உரிமை. ஓட்டு போட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மனசுல இருக்கலாம் இல்லையா, நம்மள மாதிரி மற்றவங்களும் ஓட்டு போடட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டு போடுறவங்கள கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரி இருக்குது. நீ மே 4th அப்புறம் நீ யாருன்னு நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி டிஎம்கே ஒன்று என்ன பண்ணுதுன்னு பாருன்ற மாதிரி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா இடங்களிலுமே நடக்கிறது தான். அதாவது இப்போ நாட் ஒன்லி காவல்துறை, இதே மாதிரி அரசு ஊழியர்கள் யாராவது போய் நீங்கள் ஒரு பைட்டு கேட்டால் கூட தரமாட்டாங்க. இல்லைப்பா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் நான் கொடுக்கக்கூடாதுன்னு. சரி ஓகே கரெக்டு தான், ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் இருக்கீங்க, நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. பட் ஆனால் ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி வந்து அவங்க யூனிஃபார்மோட தான் வந்து அந்த போஸ்ட்டை போடுறாங்க. அப்படி போடும்போது இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஓப்பனாகவும் சொல்லலை, நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சி ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. ஒரு சாங் போடுறாங்க, சம்திங் அவங்க மனசுல இருக்க விஷயத்த வெளிப்படுத்துறாங்க. அதை வந்து இவங்க த்ரெட்டன் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் இன்னும் பார்த்துட்டே இருந்தாரு. திடீர்னு என்ன பண்ணாரு, மைக்கை பிடுங்கி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நானும் வந்து ஒரு கிராமத்துக்காரன் தான், நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாடுகளை வந்து வதை பண்றாங்கன்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாரு. ஒரு பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட இடங்கள்ல அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த ஒருத்தர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து வேற ஒரு துறைக்கு மாற்றினதையும் பார்த்தோம். அவருக்கு மேலே பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கலாம் கேள்விப்பட்டோம். அப்போ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க மனசுலையும் அவங்க பிள்ளைங்க அவங்க பார்க்குற இடங்கள்ல அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னமும் நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில், என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லிட்டு வாட்டவர் அவங்க யாருக்கு வேணா ஓட்டு போட்டுமே, அது ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ யாருக்கும் ஓட்டு போட்டுமே, அந்த ஓட்டு போட்டது சொல்றதுக்கு கூட அது ஒரு சிம்பிளா காட்டுறதுக்கு கூட வந்து இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து சன் நியூஸ் வந்து சூரியன் தொலைக்காட்சி வந்து எந்த அளவுக்கு என்ன சொல்றது அன்பை பொழிகிறாங்களோ டிவிகேக்கு, இன்னொரு பக்கம் ஜீ தமிழ் பயங்கரமா பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பேசாம நீ வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுனே சொல்லிடலான்ற மாதிரி 2 ப்ரொமோ விட்டுருக்காங்க. ஒன்று கோட் படம் போடுறாங்களாம் இன்னைக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீ திரையில வந்துட்டு ஏப்ரல் 23 ஒரு பெரிய ப்ரொமோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட விசிலுக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி போட்டு சாங்லாம் போட்டு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள ஏதாவது பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மறைமுகமான சப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு டிவிகேக்கு. நம்ம நேத்தே சொன்னவன் நிறைய நம்ம நேற்று பேசின வீடியோவில் கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கருத்து கணிப்பை நம்ம நேற்று பார்த்துருந்தோம், இவ்வளோ கருத்து கணிப்புகள் வந்திருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் காட்டுறாங்க, ரொம்ப பெரிய பர்சன்டேஜாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து பார்த்துருந்தோம்.
இந்த சமயத்துல இன்னும் வெளிநாடுகள்ல இருந்தும் வர்றவங்க எல்லாருமே டிவிக்கு நான் ஓட்டு போடுறேன்றதுக்காகவே வர்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ இது இன்னும் வந்து களம் வந்து பயங்கரமா ஆக போகுதுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தன்னெழுச்சியா அவங்க அங்க இருந்து 20 லட்சம் 30 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு நான் வந்து ஓட்டு போடுறேன்றதுக்காக வர்றாங்க இல்லையா. ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டா வந்து சொந்த நாட்டையே மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் வர்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வர்றாங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போட்டு நல்லது நடக்க போனாலும் அடுத்த பிரச்சனை. பட் வர்றேன்னு சொல்றதுக்கு காரணமா இருக்கிறது கண்டிப்பா விஜயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் சொன்னார் இல்லையா, டிக்கெட் போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை புதுசா கிடையாது, எப்பயும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தங்க சினிமாலேருந்து ஒருத்தங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள சினிமாக்காரங்களை வச்சு அடிக்கிறது. இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு யார் வந்தா, வடிவேல் அவர்களை வச்சு அடிச்சாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் இறக்கி விட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போது முக்கியமான 2 புள்ளிகள், முக்கியமான ஓகே நடிப்புல முக்கியமான 2 பேர், சத்யராஜ் அண்ட் பிரகாஷ் ராஜ். இவங்க 2 பேரையும் வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆல்ரெடி கமல் வந்து அவர் தான் அங்கேயே போயிட்டாரு, அவரை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். சத்யராஜ் அண்ட் பிரகாஷ் ராஜ் 2 பேரையும் இது வந்து பாத்தீங்கன்னா இது கட்சி தாவேக்காவுக்கு ஆதரவா நீங்க வந்து இது பண்றீங்களா அப்படியெல்லாம் கிடையாது. ஜென்ரலான சில விஷயங்கள் தான். இவ்வளவு நாள் இல்லாதவங்க இப்போ தேர்தல் டைம்ல எங்க இருந்துடா வரீங்கன்ற மாதிரி திடீர்னு சத்யராஜ் அவர்கள் வந்து பேசுறாரு. விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுதுன்னு சொல்றீங்க, இதை விட அஜித் வந்தா கூட்டம் கூடும் அப்படின்ட்டு. இவர் எப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏடிஎம்கே இருக்கும்போது வேற விஷயங்கள் பேசியிருந்தாரு, விஜயகாந்தை பத்தி வேற விஷயங்கள் பேசியிருந்தாரு. இப்போ என்னடான்னா திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி கூட்டம் கூடுறத வச்செல்லாம் வந்து முடிவு பண்ண முடியாது. விஜய் அவர்கள் வந்து ஒரு படத்தை பார்க்கல, எனக்கு தூக்கம் வராது, அவர் படத்தை ஒரு படமா நான் பார்க்கணும், திரும்ப அவர் நடிக்க வந்துட்டா பிரச்சனை கிடையாது, அவர் நடிக்க வரட்டுமே, அவரை ஏன் வந்து இப்படி போட்டு அரசியலுக்கு போயிட்டு இது பண்றாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயங்கரமா வந்து பேசுறாரு. இதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, அவருடைய சின்னம் என்ன, விசிலா? விசில். நீங்க என்னப்பா வந்து அரசியல் தெரியாம இருக்கீங்க? விசில் கிடையாது, தாமரை. நீங்க உதயசூரியனை தவிர்த்துட்டு வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போய் சேரும் அப்படின்ட்டு ஒரிஜினல் திமுக காரங்க கூட அப்படி பேச மாட்டான்ற அளவுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது இந்த சமயத்துலதான், அதாவது யாரெல்லாம் எங்க இருந்து வரீங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். இப்ப என்னன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாருமே அரசியல் பேசலாம். பட் இவ்வளவு நாட்கள் ஏன் பேசாம இப்ப பேசுறாங்கன்ற ஒரு கேள்வி. இதை தாண்டி வந்து இப்ப நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து வேட்பாளராக நிக்கிறாரு அப்படின்னா எனக்குடைய கொள்கை கோட்பாடு வாட்டர் அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட நான் அதை பத்தி பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னா இப்ப நான் டிவியில பேசிட்டு இருக்கேன், மீடியால பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என்ன பாக்குறதுக்கு சில பேர் பாக்குறாங்க பேசுறாங்க போது இது ஒரு இன்ஃபுளுன்ஸா மாறிடுமோ அப்படின்றதுக்காக அவருடைய கெட்ட சைடோ மற்ற சைடோ நம்ம பேசுறது யோசிப்போம். அப்படி பார்க்கும்போது அவரோட துறையில அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப அவரை வச்சு அவர் ஆப்போசிட்டாவே வந்துட்டு பேச வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியா மக்கள் கிட்ட போயிட்டு அவர் மேல ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிடும்ன்றதுக்காக இப்போ சத்யராஜ் அண்ட் பிரகாஷ் ராஜ் எல்லாம் மேடைக்கு மேடை இப்பெல்லாம் 2வது மேடைக்கு போயிட்டாரு, அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பா விஜயை மட்டும்தான் பேசுறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் இவங்க சாதனைகள்லாம் இவங்க பேசுறதெல்லாம் கிடையாது. குறிப்பா விஜய் அவர்களை பத்தி பேசுறது. ஏன்னா பிரகாஷ் ராஜர் பழைய வீடியோ கூட நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா பேசினா நல்லா பேசுனீங்க அப்படி சொல்லிடுங்க, அப்படியே நல்ல ஆட்சி வளரட்டும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சேகர் பாபு கூட பக்கத்துல இருந்து எடுத்துலாம் கொடுப்பாரு. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து இவங்க இப்படித்தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனா வெளியாகுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கமல்ஹாசன் சொல்லவே தேவையில்லை, சேகர் பாபு வந்து ராஜராஜ சோழன் வந்து குடமுழுக்கு பண்ணதை விட அதிகமா பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஐயோப்பா அப்படிங்கிற மாதிரி. அதாங்க அந்த தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஜாலியா காமெடியா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, எப்படின்னா ஒருத்தங்களை எதிர்த்து கட்சியா, அதாவது இப்ப நம்ம வந்துட்டு திமுக ஆப்போசிட்டா சொல்றோம்னு கிடையாது, பட் ஒருத்தங்களை எதிர்த்து கட்சியை ஆரம்பிக்கிறாரு, எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சு டார்ச் லைட்டை வச்சு டிவியெல்லாம் அடிச்சு ஒட்டச்சு எல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு மித்த அவரோட பிரச்சாரம், அதாவது அவருக்கு கட்சி சீட்டே கொடுக்குறாங்க, அவருக்கு சீட்டு கூட கிடையாது பாவம், அவர் நின்றுகிட்டு அங்க வந்து ஓட்டு கேட்கறாரு. கேட்டா கூட்டணி நான் இருக்கேன்றக்கா ஓட்டு கேட்கிறாரு. கேட்கும்போது அளவுக்கு மீறி போகும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, இவர் வந்துட்டு குடமுழுக்கு ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு இவர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொல்றதா இருக்கட்டும். ஐயோ, அப்படியே என்ன சொல்றதுன்னா இவ்வளவு தூரம் வந்து பேச வைக்கிறது யாரு, என்ன பேச வைக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து அள்ளி வீசிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, விஜய் ஆதரவாளர்களே தயவு செஞ்சு
நீங்க வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போட்டு நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நம்ம என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. நாங்க தான் திமுக வெளியே அனுப்புவோம் அப்படின்ட்டு. அதாவது கூட்டணி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. எதுவும் செட் ஆகல. ஸோ விஜய் ஃபேக்டர் கொஞ்சம் பெருசா ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல உங்களுக்கு என்ன திமுக வெளியே அனுப்பணும் அதானே? அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் கருத்து கணிப்பு சூப்பரா வந்துருக்குது. ஏடிஎம்கேக்கும் எதிர்கட்சியா உட்கார அளவுக்கு வந்திருக்குது. அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் சில கேள்விகள் கேட்குறாங்க. ஆனா அதை தாண்டி வந்து விஜய் ஆதரவாளர்களே எங்களுக்காக வந்துட்டு நீங்க அவங்க ஓட்டை வந்து எங்களுக்கு போட்டுருங்க, அவங்களுக்குலாம் போடாதீங்க, போட்டா வேஸ்டா போயிடும் விஜய்க்கெல்லாம் போட்டா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பிரச்சாரத்துல பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசும்போது அதை மொழிபெயர்த்தாங்க இல்லையா, செல்வ பெருந்தகை மற்றும் இன்னொருத்தர் யாரும் தெரியல, ஒரு பேர் மொழிபெயர்த்தாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை ராகுல் காந்திக்கு மட்டும் வந்து தமிழ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மைக்கை தூக்கி சலார்னு எரிஞ்சிருப்பாரு. ஏன்னா அந்த மனுஷன் என்ன பேசிட்டு இருக்காரு. அதுலயும் ஒரு சில கிளிப்ஸ்ல நான் பார்க்கும் போதுங்க, மோடி என்ன சொல்றாரு, ஆக்சுவலி சொன்ன விஷயம் வந்து மோடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு தப்பிச்சு போறாருன்றதுக்காக ஒரு ஜம்பிங் அப்படின்னு வேர்ட் யூஸ் பண்றாரு. உடனே மோடி குதிக்கிறார் அப்படிங்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து டொனால்ட் ட்ரம்ப் பேர் சொல்றாரு, ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி சொல்றாரு, அப்புறம் வந்துட்டு அனில் அம்பானி அந்த அம்பானி குரூப்ஸை பத்தி சொல்றாரு. அதை பத்தியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அவர் சொன்னதே காதுல வாங்காம இச்சத்து பேசி. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு ரைஸ் ஒன்று கொடுக்குறாங்க அவருக்கு. இந்த ரைஸ் எடுத்துட்டு போயிட்டு அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த ரைஸை வந்து ஊருக்கு கொண்டு போய் நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் சொல்றதோட மீனிங் தான். இங்க இல்ல, ராகுல் காந்தி அவர்கள் இந்த ரைஸ் எடுத்துட்டு போயிட்டு பிரியாணி பண்ணி சாப்பிட போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னா, தேர்தல் நேரத்துல அந்த மனுஷனே கஷ்டப்பட்டு அங்க இருந்து வர வச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு எப்படியாவது பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி வர வச்சிருக்கிறாங்க. வந்தவங்களை இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ண முடியும்? உண்மையிலே வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அவரு. ஐ மீன் ஆயிருப்பாரு. தெரிஞ்சு அங்க போனதுக்கு அப்புறம் இந்த இந்தியில மீடியாஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்கல்ல, இந்த மாதிரி எங்க பாருங்க இப்படி பேசி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி அங்க பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் நம்பி நம்ம என்னத்த அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் செஞ்சது யார் தெரியும்ல, செல்வ பெருந்தகை. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டு நின்னார் இல்லையா, அந்த அறிவு ஜீவி அவர் தான் வந்து டிரான்ஸ்லேட். இது என்னன்னா, பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி பேசணும்னு சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல வந்துட்டு சொல்றாங்க. சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றது காரணத்துக்காக. அவர் இங்கிலீஷ்லயே பேசியிருந்தா கூட பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு 80% ஓகே. பட் இவர் தமிழ்ல சொல்றது தான் இன்னும் குழப்பமா இருக்குது. இப்ப பாமர மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தமிழ்ல பேசுறாரு. கட் பண்ணி வர சொன்னார், இவர் போனார், இதை சொல்றார் அப்படின்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, அதுக்கு பேசாம அவரே வந்து தமிழ்ல பேச வச்சிடலாம் போல, அவரே கூட சொல்லி கொடுத்து பேச வச்சிடலாம் போல. அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இது போக வந்துட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையும் சரி, மகளிர் இடஒதுக்கீடு பிரச்சனையும் சரி, மோடி அவர்கள் ஒரு பக்கம் வந்து வீடியோ போடுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு இதை கெடுத்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப குஷியா இருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இதுக்கு கிரெடிட் எடுத்துப்பேன், நான் தான் காரணம் அப்படின்ட்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது மோடி அவர்கள் இங்க சென்னையோ கோவையோ வரும்போது அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்ல மாட்டாரு, ஏடிஎம்கே கூட்டணி சொல்ல மாட்டாரு, என்டிஏ கூட்டணி சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப ராகுல் காந்தி வந்து பேசும்போது, ஆனா மோடிஜி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு சில இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரிலாம் பேர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு, என்டிஏ கூட்டணி பற்றி சொல்லியிருப்பாரு, யூஸ் பண்ணியிருப்பாரு, ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணியிருப்பாரு. அதை விட கம்மியாக தான் இந்த வாட்டி பிரதர் ஸ்டாலின் சொல்லிட்டு சொன்னாரு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியை பத்தி தான் அவர் அதிகமா பேசியிருந்தாரு, பிஜேபி எதிர்ப்பை பத்தி தான் அதிகமா பேசினாரு. திமுகவோட இங்க சாதனைகள் அப்படின்றமாலாம் எதுவுமே அவர் பேசல. இதை வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. இப்போ அங்க நடந்தா மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ரத்தம், இங்க நடந்தா தக்காளி சட்னியான்ற மாதிரி இதையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவர் ஏன் வேட்டி கட்டு போறாரு, அவர் ஏன் வந்து மூஞ்ச மறைச்சிட்டு போறாரு, அவருக்கு வந்து வேர்வைக்கு துண்டு எடுத்து தொடச்சா கூட என்ன அவர் மூஞ்ச மறைச்சிட்டு போயிட்டு இருக்காரு, என்ன பண்றாரு, இப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் இங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ விசிகால திருமாவளவர்கள் விருதாச்சலம் தொகுதியில போயிட்டு பிரச்சாரம் பண்றாரு. பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய சொல்றாரு, விருதாச்சலம் தொகுதியில் தயவு செஞ்சு ஜெயிக்க வச்சிருங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேமுதிகாக ஏதோ ஒரு பஞ்சாயத்து மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியல, இப்போ அவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, ஓரளவுக்கு வந்துட்டு உள்ள மெர்ஜ் ஆயிட்டாருன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்பயுமே என்ன சொல்றாருன்னா, விசில் அடிக்கிறவங்க தயவு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க, சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணிடாதீங்கன்ற மாதிரி அவரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்படின்னா
ஒரு சைடு வந்து இந்த விசில் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் பயமுறுத்துது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இறுதி கட்டம்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இது யாருக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம்னா அதிமுகவுக்கும் தாவேகா என்டிகே இவங்களுக்கு. ஏன்னா திமுகவுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க, பரப்புரை எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டாங்க. அவங்க மேல இருக்க வெறுப்போ இல்லை அவங்கள வந்து திரும்ப கொண்டு வரணும்னு நினைப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா மாறிடும். ஆனா இந்த டெஸ்ட்ராய் பண்ற டீம் இருக்கு இல்லையா, அதுல குறிப்பா அதிமுக, தாவேகா, என்டிகே இவங்க தான் வந்து ஓட்டுகளை சரமாரியா பிரிக்கிறாங்க. குறிப்பா தாவேகா பிரிக்குது. இந்த நேரத்துல ஒரு ஒரு சதவீதமா வச்சு பார்த்தா கூட ரொம்ப 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 நெக் டு நெக்ல தான் வந்துட்டு நிறைய இடங்கள் வரப்போகுதுன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது இந்த தேர்தல் கருத்து கணிப்பு, இந்த கருத்து திணிப்பு, இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு நீங்க வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகே ஃபேக்டர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அது வந்து மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது. இதனாலதான் எல்லா இடங்களையும் மென்ஷன் பண்றாங்க திரும்ப திரும்ப. இப்ப என்ன வியூகம் வகுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்ப திமுக என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு இங்க எடப்பாடியை அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா எடப்பாடி பயங்கரமா திரும்ப பேசுறாரு. அப்ப டக்குன்னு டெல்லியை கொண்டு வந்து இழுத்து வச்சு அங்க ஒரு தொகுதி மறைவரையை வச்சு அதை வச்சு ஒரு விஷயம் பண்றாங்க. அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்துட்டு இவங்க என்டிகே ஒரு பக்கம் மேல அடிச்சு பார்த்தாங்க, முடியல. இப்போ வந்துட்டு ஏடிஎம்கே என்ன பண்றாங்க, எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனை டார்கெட் பண்ணி அவரும் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ டிவிகே ஃபேக்டர் வந்து இங்க பெருசா இருக்கு. நிறைய இடங்கள்ல விசில கொண்டு வரக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல தாவேகா என்ன பண்ணணும், விஜய் அவர்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ண போறாருங்கிறது ஃபர்ஸ்ட். பட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும், அதாவது இருக்கக்கூடிய இந்த 2 நாட்கள்ல எந்த அளவுக்கு முடியுமோ. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஓட்டர் மிஷின் கிட்ட போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து அங்க கடைசியா முடிவெடுக்க போறதுன்னு எடுத்துக்கலாம். அவ்வளவு நேரம் ஓகே, போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி யாராவது பிடிச்சி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா கூட மாறிடும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் பண்ண விஷயங்களை தாண்டி இந்த கடைசி 2 நாள்ல வந்து இறங்கி செஞ்சே ஆகணும். விஜயோட கடைசி அந்த உரை எப்படி இருக்க போகுது, ஏன்னா வந்து அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பூத் கமிட்டி மாநாடு மாதிரி போட்டு இருக்கக்கூடிய எல்லா அந்த பூத் கமிட்டி மெம்பர்களையும் வர வச்சு ஒரு மாநாடு மாதிரி போட போறாரு. அதுதான் வந்து விஜயோட லாஸ்ட் பிரச்சாரம், அப்படி அதாவது இந்த வருஷத்தோட லாஸ்ட் பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப திருச்சி கிழக்குல போகும்போதும் அதே வரவேற்பு, அதே பெரிய கூட்டம், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம், நிறைய பரிசு பொருட்களை தூக்கி போடுறாங்க, அதே மாதிரியான வரவேற்பு எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த 2 நாளை சரியா பயன்படுத்துறாங்க அப்படின்னா இவங்களும் சரி, தாவேகாவும் சரி, ஏடிஎம்கேயும் சரி, என்டிகேயும் சரி, ஒரு நல்ல டஃப் ஃபைட் வந்து டிஎம்கே தர முடியுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டிஎம்கே ஆல்ரெடி எல்லா கருத்து கணிப்புகளுமே அவங்க தான் வின் பண்ண போறாங்கன்ற அந்த ரேஞ்சில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புகளை தாண்டி ஒரு மேஜிக் நடக்க போகுது அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தெரியணும். இந்த ஃபேக்டர் மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா வந்து அதிகமா ஒரு பெரிய ஃபேக்டரா வந்து இந்த எதிர்கட்சிகளோட ஃபேக்டர் வந்து உருவாயிட்டு இருக்குன்னு மட்டும் தெளிவா தெரியுது. தெரியல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏப்ரல் 23 கண்டிப்பா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க மனசுல யார் தோணுதோ, யார் சரியா இருப்பாங்களோ அவங்களுக்கு போடுறது ஓகே. பட் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பாக ஊருக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. நிறைய பேர் வெளியில இருந்து வேலை பார்ப்பீங்க, வெளியூர்ல இருந்து வருவீங்க. ஸோ நீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் தானே போய் ஓட்டை போட்டுட்டு 2 நாள் ரெஸ்ட் கூட எடுத்துட்டு வாங்க, பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலா இந்த தேர்தல் மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்குது. பணப்பட்டுவாடா நடக்குது. 8000 கூப்பனை கொடுக்குறானுங்க, 10,000 ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறானுங்க, ஓப்பனாக கொடுக்குறானுங்க. அதை போய் பிடிச்சா அடிக்க வரானுங்க. ஏன்டா வந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறேன்றானுங்க. இது மாதிரி நீ பேசினா ஒன்றை கொண்டுருவேன்னு மிரட்டுறானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு அரசியல் அக்ரஸிவ் மோடுக்கு மேலே போயிட்டு இருக்கு, ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க சிந்திச்சு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து உங்க தொகுதியில இவர் சரியான ஆளா இருப்பாரா, இவர் நமக்கு செய்வாரா அப்படின்றதையும் பார்த்து நீங்க ஓட்டு போடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க, நேற்று நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஜெர்மனில இருந்தெல்லாம் கமெண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்க அங்க இருந்து கிளம்பி வரீங்க அப்படின்னா அது கமெண்ட்ஸ்லையும் சொல்லிடுங்க, நான் வரேன் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.